ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து கிட்ஸுக்கான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னோடய சைல்ட்ஹுட்டில் எனக்கு பிடிச்சமான ஒரு ஸ்நாக் ரெசிபி. அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ்லி நம்ம யூஸ் பண்ணுற இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் ஆகட்டும், இல்லை ஃப்ரைடு ஸ்நாக் ஐட்டம்ஸ் ஆகட்டும், அதுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரி வெல்லம் உருண்டை. அரிசி, வெல்லம் அண்ட் வேர்க்கடலையை வச்சு செய்கிற ஒரு ஸ்வீட் ஸ்நாக் ஐட்டம் தான் இது. ஸோ இது எனக்கு செய்ய தெரியாது, ஆக்சுவலி அம்மா செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க பார்ப்போம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. இந்த உருண்டை செய்கிறதுக்கு இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து நல்ல கனமான ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஸோ வறுக்கும் பொழுது ஹைலையே வச்சு வறுக்காமல் சிம்லேயே வச்சு வறுக்கணும். ஸோ மிதமான சூட்லேயே நல்லா வறுத்தெடுக்கணும். ஹையில் வச்சு வறுத்தோம்னாக்கா டக்குன்னு பொரிஞ்சிடும். ஸோ அதனால் சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆகும். 10-15 மினிட்ஸ் போல் ஆச்சுன்னா இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்பொழுது நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்து அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கணும். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் தான் ஆட் பண்ணுறோம். அடுத்தது வந்து வேர்க்கடலை அந்த மெஷரிங் கப்பில் 3/4 அளவுக்கு எடுத்துட்டு நல்லா இதுவும் வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பாதியாக உடச்சி வச்சுக்கணும் வேர்க்கடலையை. இப்போ இந்த வறுத்து வச்ச அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கணும். குறன்னு இருக்காமல் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக ஸ்மூத்தாக இருக்கணும். அதை தொட்டோம்னாலே நமக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கணும். வெள்ளைப்பாகு எடுக்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பாகு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம அதர்ஸாக செய்கிறதுக்கு சேம் திங் தான். லைக் அந்த பாகு வந்து நம்ம தண்ணியில் விட்டோம்னா அது நல்லா உருண்டு இந்த மாதிரி ஒரு ஜெல்லி கைண்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது இந்த அரிசியும் வேர்க்கடலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாகில் கொட்டி கிளறி எடுத்துடணும். ரொம்ப கொலனும் கிளறக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் கிளறக்கூடாது. ஒரு திட்டமான பதம் இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ லைக் நம்ம கையில் பிடிச்சி உருண்டை பிடிக்க முடியும் அப்படிங்கிற கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் முதலே அரைச்ச அரிசி மாவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உருண்டை பிடிச்சிட்டு அதில் டிப் பண்ணி ஒரு கோட் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த சூடு பொறுக்கிறதுக்கு அதை தொட்டுக்கிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபி. எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.